மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வட மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் வேலூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது திருவண்ணாமலையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் உழவர் பேரியக்க மாநாட்டில் விவசாயிகளின் பல முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள 2000 ரூபாய் நிவாரணத் தொகை போதுமல்ல எனவும் இதனை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீண்ட காலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய கைதிகளை தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் எனவும் சிறையில் உயிரிழந்த கோவை பாஷாவிற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் 100 நாட்களாவது நடைபெற்றால்தான் தொகுதி பிரச்சனைகளை உறுப்பினர்களால் பேச முடியும் எனவும், ஆனால் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே 2 நாள் சட்டமன்றத்தை நடத்தியது இப்பொழுதுதான் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நல்ல திட்டம்தான் எனவும் இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது குறித்து தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ஜி.கே. மணி தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி, பக்கத்தில் இருக்கிற தருமபுரி கிருஷ்ணகிரின்னு ஒரு பகுதி, திருவண்ணாமலையில் பெரும்பாலான பகுதி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் மிகப்பெரிய சேதம். என்ன சகஜ நிலைமை வாழ்க்கை வீடுகள்லாம் பாதிச்சிருக்கு. இங்கே ஒரு வீட்டுக்கு குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் இருக்கு. போன வருஷம் இதே டிசம்பரில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அங்கெல்லாம் பாதிக்கும். அங்கே எவ்வளோன்னா வீட்டுக்கு குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய். அது என்ன இது பாகுபாடு? ஏன் இந்த அநீதி? வட மாவட்டங்களுக்கு மட்டும் இவ்வளோ பாகுபாடாக சட்டமன்றத்திலே கேட்கலாம். இது கூடாது. அதனால் அரசு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் எல்லா குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய் அரசு கட்டாயம் தாமதப்படுத்தாமல்